the interjection. Definition: an interjection is a word which expresses a sudden feeling. திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை இன்டர்ஜெக்ஷன். ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ அல்லது ஒன்றை கேட்கும்போதோ ஏற்படுகின்ற விளைவு, அதை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை interjection. The feeling or the emotion of the speaker can be expressed in a small word and it is called an interjection. பேசுபவருடைய மனநிலை அல்லது உணர்ச்சியை ஒரு சின்ன வார்த்தையில வெளிப்படுத்திடலாம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் interjection. The interjection is not related to the other words in a sentence. ஒரு வாக்கியத்தில் interjection மற்ற வார்த்தைகளோடு தொடர்புடையதா இருக்காது. அது தனித்து இருக்கும். மற்ற வார்த்தைகளை சார்ந்து இருக்கணுங்கிற தேவையும் இல்லை. ஸோ ஒரு வாக்கியத்தில் தனித்து இருக்கிற வார்த்தையை பார்த்தோடனே அது இன்டர்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். பங்க்சுவேஷனில் கேட்டாங்கன்னா அந்த வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் எழுதணும். அந்த வார்த்தைக்கு அடுத்து எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கு போடணும். ஜாய், மகிழ்ச்சி. ஹுரா, we have won the match. நாங்கள் மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம். யுரேகா, ஐ ஹவ் ஃபவுண்ட் இட். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அலாஸ், மை டாக் இஸ் டெட். என்னுடைய நாய் இறந்து விட்டது. டிசப்பாயின்மெண்ட், oops, something went wrong. ஏதோ தவறு நடந்துவிட்டது. பெயின், ouch, it hurts me so much. இது என்னை மிகவும் காயப்படுத்துகிறது. சைலன்ஸ், அமைதி. ஹுஷ், டோன்ட் ஷவுட், கத்தாதீர்கள். ஷ், பி குவைட், அமைதியாக இரு. ப்ளெஷர், மகிழ்ச்சி. ஏய், ஷி ஹஸ் கம், வந்துட்டாவா. ஓ, திஸ் இஸ் ரியல்லி பெக்யூலியர். இது உண்மையிலேயே வித்தியாசமானது தான். சர்ப்ரைஸ், ஆச்சரியம். வாவ், ஹவு வண்டர்ஃபுல் திஸ் பெயிண்டிங் இஸ். என்ன அருமையாக இருக்கு இந்த பெயிண்டிங். அப்ரூவல், சம்மதம். பிரேவு, தட் வாஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சபாஷ், இதுதான் உண்மையான சிறந்த செயல். சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. பிங்கு, திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார். பாடா, இதை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன். நவுன்ஸ் ஆஸ் இன்டர்ஜெக்ஷன்ஸ். சில பெயர் சொற்கள் இன்டர்ஜெக்ஷன்ஸாக இருக்கும். ஹலோ, ஹவ் ஆர் யூ. வணக்கம், எப்படி இருக்கிற. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் சக்சீடட். வாழ்த்துக்கள், நீ ஜெயிச்சிட்ட. கிரேட், நைஸ், குட், ஸ்வீட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், கூல் அண்ட் சூப்பர். தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ்ட் அஸ் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான், ஆனால் இதை தனியாக யூஸ் பண்ணும்போது அது இன்டர்ஜெக்ஷன்ஸாக இருக்கு. ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அல்லது ஒரு அழகான ஒரு இதை பார்த்த உடனேயே கொடுக்குற இமீடியட் ரியாக்ஷன் இந்த வேர்ட்ஸ். கிரேட், யூ ஹவ் அச்சீவ்ட் இட். சிறப்பானது, நீ சாதிச்சிட்ட. சூப்பர், இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ப்ளீஸ், நோ, தேங்க்ஸ், மேன், ஹை, ஹே, ஹும், ஹோஷ், ஹா, பூஃப், குட் பை, வெல்கம், குட் லக். இந்த எல்லா வார்த்தைகளையும் நாம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது எல்லாமே வேறு எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் சேர்க்க முடியாத வார்த்தைகள் தான். இதை தனியாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன்ஸ் தான். தமிழில் நாம் ஆஹா, ஓஹோ, பலே பலே, சபாஷ், ஐயோ, அச்சச்சோ, போச்சா, இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நாம் வியப்பு வார்த்தைகளாக தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் இந்த சொற்களை இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.